பாதுகாப்பு வலயத்திற்குள் நுழையும் பாகிஸ்தான். உலக நாடுகளுடைய மெகா திட்டம் மாறுகிறதா உலக பாதுகாப்பு அரசியல் அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். இப்போது நேட்டோ படைன்னு ஒரு படை இருக்குது. அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் அந்த டீமுக்குள்ளே இருக்காங்க, நேட்டோ டீமுக்குள்ளே. அவங்களுடைய நோக்கம் என்னென்னா, நம்ம நாட்டு மீது யாராவது தாக்குதல், இந்த நேட்டோ படைக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நாட்டின் மீது வேற ஒரு நாடு தாக்குதல் நடத்துச்சு அப்படின்னா, அந்த நேட்டோ படைக்குள்ளே இருக்கிற நாட்டுக்கு ஆதரவாக மற்ற நாடுகள், நேட்டோ படையில் இருக்கிற மற்ற நாடுகள் சப்போர்ட்டுக்கு வருவாங்க. அதனால தான் பெரிய அளவில் நேட்டோ நாடுகள் தாக்குதலுக்கு உள்ளாவது கிடையாது. அதே மாதிரி மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் ஒன்று சேர்ந்து நேட்டோ மாதிரி ஒரு படையை உருவாக்க பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்கான டிஸ்கஷன், ஆலோசனை அப்படிங்கிறது கத்தாரில் நடந்திருக்கு. இப்போ இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மீட்டிங்கில் நம்முடைய அண்டை நாடான பாகிஸ்தானும் கலந்துருக்காங்க. இது இந்தியாவுக்கு கொடுக்கப்படக்கூடிய எச்சரிக்கையா அப்படிங்கிற மாதிரியும் பார்க்கப்படுது. ஏன்னா இப்போது பாகிஸ்தான் இந்த டீமில் நேட்டோ மாதிரி அவங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறாங்களே, அந்த டீமுக்குள்ளே பாகிஸ்தான் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா, நம்ம பாகிஸ்தானை தாக்கினா மற்ற நாடுகள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக, நமக்கு அந்த டீம் இருக்கிற மற்ற நாடுகள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நமக்கு எதிராக சண்டைக்கு வருவாங்க. இப்போ பாகிஸ்தானை தாக்கணும் அப்படின்னா அரபு மற்றும் மொத்த இஸ்லாமிய நாடுகளையும் நம்ம திருப்பி தாக்கக்கூடிய ஒரு நிலை வரலாம் அப்படிங்கிறான்னு சொல்லப்படுது. இப்போ மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மொத்தம் ஒரு 16 நாடுகள் இருக்குது. 15 நாடுகள் இஸ்லாமிய நாடு, அப்புறம் ஒரு அரபு நாடு, அதாவது இஸ்லாமிய நாடு அரபு நாடு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. 15 நாடுகள். ஒரு நாடு மட்டும் யூத நாடு, இஸ்ரேல். அந்த 15 நாடுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சவுதி அரேபியா, ஈராக், ஈரான், துருக்கி, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், எகிப்து, ஜோர்டான், சிரியா, ஏமன், லெபனான், இஸ்ரேல் மட்டும் யூத நாடு. அது தவிர்த்து பாலஸ்தீனம், ஓமன், கத்தார், குவைத், பஹ்ரைன் உள்ளிட்ட நாடுகள்லாம் மத்திய கிழக்கு நாடுகளாக இருக்குது. இஸ்ரேல் மட்டும் யூத நாடாக இருக்குது. இப்போ இஸ்ரேலுக்கும் அதை சுற்றி இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளுக்கும் இடையே அப்படிங்கிற பிரச்சனைங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்குது. இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீனத்தினுடைய காசாவில் போர் புரிந்து வருது. அது மட்டும் இல்லாமல் லெபனான், ஈரானை தொடர்ந்து கத்தார் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திட்டு வருது. போன வாரம் கத்தார் தலைநகர் தோஹாவில் சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரேல் தன்னுடைய போர் விமானங்கள் மூலமாக அதிரடியான தாக்குதல் நடத்துச்சு. ஹமாஸ் அமைப்பை சேர்ந்த தலைவர்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் 6 பேர் கொல்லப்பட்டாங்க. மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் கிட்ட ஒற்றுமை கிடையாது. இதனால் இஸ்ரேல் தனி ஆளாக அடுத்தடுத்து தாக்குதல் நடத்தி வருது. இந்நிலையில் தான் இஸ்ரேலுக்கு எதிராக அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் ஒன்று சேருங்க தொடங்கியிருக்காங்க. அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் ஒன்றிணைந்து நேட்டோ படையை உருவாக்கியது மாதிரி அரபு நேட்டோ அப்படிங்கிற ஒரு படையை உருவாக்க திட்டமிட்டிருக்காங்க. இந்த நிலையில் தான் கத்தார் தலைநகர் தோஹாவில் அரபு இஸ்லாமிய நாடுகளுடைய அவசர கூட்டம் நடந்திருக்கிறது. இந்த கூட்டத்தில் மொத்தம் 40 நாடுகளுடைய தலைவர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க. இதில் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட், ஓமன், பஹ்ரைன், பாகிஸ்தான், துருக்கி, எகிப்து உள்ளிட்ட நாடுகளும் அடங்கும். பாகிஸ்தானுடைய சார்பில் இந்த நாட்டினுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் கலந்துக்கிட்டார். இந்த கூட்டத்தில் எகிப்து சார்பில் அரபு நேட்டோ படை உருவாக்குவது பற்றிய முன்மொழிவு அப்படிங்கிறது முன்வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் விவாதம் தொடங்கியிருக்கு. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இஸ்ரேலுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தும் வகையில் இந்த நேட்டோ படையை அமைப்பது பற்றி விவாதிக்கப்பட்டிருக்கு. இந்த கூட்டத்தில் பாகிஸ்தான் சார்பில் அரபு நேட்டோ படை அமைப்பது மட்டும் இல்லாமல் பிராந்தியத்தில் இஸ்ரேலுடைய செயல்பாட்டை தீவிரமாக கண்காணிக்கணும் அப்படின்னு அந்த நாட்டினுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அந்த மீட்டிங்கில் பேசியிருக்கார் கூட்டத்தில். இதே போல் துருக்கி அதிபர் தய்யிப் எர்டோகன் இஸ்ரேலுக்கு எதிராக பொருளாதார முடக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் தரப்பு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. ஈராக் பிரதமர் முகமது அல் சுடானி நேட்டோ பாணி கூட்டு பாதுகாப்பு கட்டமைப்பிற்கு ஆதரவாக பேசியிருக்காரு. அதை பற்றி அவர் பேசும்போது, எந்த ஒரு அரபு அல்லது இஸ்லாமிய நாட்டினுடைய பாதுகாப்பு ஸ்திரத்தன்மையும் நம்முடைய கூட்டு பாதுகாப்பின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருக்கணும், இதுக்கு இத்தகைய படை அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சவுதி அரேபியா சார்பில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த திட்டம் வகுக்கப்பட்டது. பயங்கரவாதத்துக்கு எதிரான கூட்டு இராணுவ படை உருவாக்கக்கூடிய சவுதி அரேபியாவுடைய திட்டம் கைகூடலை. இப்போ திரும்பவும் அந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருது அப்படின்னும், இஸ்லாமிய நாடுகளை எடுத்துக்கொண்டால் பெரிய இராணுவ பலத்தை கொண்ட நாடாக எகிப்து இருக்காங்க. பல ஆயுதங்களை கைவசம் வச்சிருக்காங்க. அதே போல் அணு ஆயுதம் கொண்ட ஒரே நாடாக பாகிஸ்தான் இருக்குது. இதனால் இரு நாடுகளும் முக்கிய பங்காற்ற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அரபு இஸ்லாமிய நாடுகளுடைய இந்த திட்டம் இஸ்ரேலுக்கு மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறலாம். ஏன்னா அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் உருவாக்கிய நேட்டோ படையில் மொத்தம் 32 நாடுகள் இருக்குது.
இந்த நாடுகள் ஏதாவது ஒன்று தாக்குனா கூட மற்ற நாடுகள் எல்லாமே சேர்ந்து தாக்குதல் நடத்தும், பொருளாதாரம் மற்றும் ஆயுத உதவிகளை செய்யும். அப்படி பார்த்தா இதில் பாகிஸ்தான் பங்கேற்றிருக்கு. பாகிஸ்தான் கிட்ட மட்டும் அணு ஆயுதம் இருக்கிறதால அந்த நாடு அரபு நேட்டோ அமைப்புக்கு கூடுதல் பலமாக இருக்கும். அப்படின்னா இனி நாம் பாகிஸ்தானை தாக்கும்போது அரபு இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணைந்து தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது நமக்கு எதிராக. இதனால் பாகிஸ்தானை இணைத்து கொண்டு இந்த அரபு நேட்டோ படை அமைந்தால் இஸ்ரேல் மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு சிக்கல் அப்படின்னு சர்வதேச அரசியல் பேசக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்குது.